வண்டலூர் செட்டுமே வந்து கதைக்களம் எடுத்து முடிச்சுட்டு இடம் தேடிக்கிட்டே இருக்காங்க. லொகேஷன் இங்க பார்க்கலாமா, அங்க பார்க்கலாமா, ஊருக்கு போலாமா. ஆனா எங்க போனாலும் வந்து பீரியட மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா 60s வச்சிருக்கோம். நீங்க எவ்வளத்த நகர்த்துறது? ஃப்ளெக்ஸ் போர்ட தூக்குறதுல இருந்து லேம்ப் போஸ்ட் எல்லாத்தையும் மாத்தணும். ஸோ அப்படின்னும் போது கடைசியா எடுத்த முடிவு தான் சரி ஜாக்சன் ஒரு செட் போட்டிருக்கேன். அங்கேயே வச்சு மேக்ஸிமம் போர்ஷன் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. சரி வெற்றி என்ன ஏதாவது தேவைகள் இருக்கான்னா, இல்ல ஜாக்சன் ஜென்ரலா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கட்டும், ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கட்டும். இது 2 இருந்தா அதுக்குள்ள நீங்க மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி வெற்றி. இப்ப இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னா, நான் வெற்றிமாறனை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும், அதை விட அதிகமா வந்து என்னோட அசிஸ்டன்ட் சீனு வந்து அவன் தான் ஸ்பாட்ல இருக்காள். ஸோ அவன் கூடவே இருந்து பார்த்துருக்கான். அப்போ செட் எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. அப்போ வந்து கேட்கணும்னு சொன்னா, சார் ஏதாவது இந்த கோயில் தெரு அந்த மாதிரி ஏதாவது போடலாமா? ஸோ ஒன்றும் கேட்கலையே சார். இல்லை சார் அந்த மாதிரி லொக்கேஷன் தான் அவர் தேடிக்கிட்டே இருந்தார் ஏதோ ஒரு சீன் எடுக்கிறதுக்காக. அது எங்கேயும் கிடைக்கல. அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். சரிவா சொல்லிட்டே அவன் சொன்னா கரெக்டாக இருக்கும் சீனும். ஏன்னா கூடவே இருந்து பார்க்குறான். அசுரன்லாம் வந்து செட்டில் சொல்கிறான், சார் இது ஓகே தான் சார் வந்து ஒரு 20 அடி தள்ளி கேட்பார்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபைட் பிளான் பண்ணியிருந்தாரு, பேசிட்டு இருக்கோம் சொன்னார். சரி சார் நான் வந்து சொல்லிட்டோம், செட்டே முடிச்சுமே. கரெக்டாக வந்து அவன் சொன்ன இடத்துல நின்று சொன்னார், ஜாக்சன் ஒரு 20 அடி தள்ள முடியுமா இதை? ஸோ அந்த அளவுக்கு அவன் கூடவே இருந்து ஸ்டடி பண்ணதுனால இப்போ அவன் வந்து சொல்கிறான், சார் இது போட்டால் பெட்டராக இருக்கும். சரி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஒரு கோயில் செவரு எல்லாம் வச்சோம். இவர் எப்பயும் போல என்கிட்ட கேட்கவே மாட்டார் என்ன பண்றேன்னு. வந்தாரு, வந்து முதல் நாள் வந்து பார்த்துட்டு, ஓ ஜாக்சன் இங்க கோயில் ஒன்று வருதான்னாரு. ஐயோ தப்பா விட்டு போனா உடனே ஒரு ஃப்ரெண்ட் அந்த மணியை கூட்டாரு, மச்சான் இங்க அந்த சீன் எடுத்துலாம்டான்னாரு. ஓ இப்பதான் சொல்ல போறாருன்னு பார்த்தா கரெக்டா அந்த சாவு கொண்டு வருவாங்க, இவங்க போய் தடுப்பாங்க இல்லையா. அத இதை எங்க எடுக்கிறதுனே பிளான் இல்லாம இருந்து இந்த செட் அவருக்கு உட்கார்ந்தோன்னே அதை இங்கே எடுத்துடலாம்டான்னு அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிச்சு பல மாறுதல்கள் நடக்கும் செட்ல. திடீர்னு வந்து சார் இது கட்சி ஆஃபீஸா மாற்ற சொல்லிட்டாரு, போஸ்ட் ஆஃபீஸர். சரி கட்சி ஆஃபீஸா மாற்றும். சரி இது வந்து இன்னொரு கட்சி ஆஃபீஸா கேட்கிறாரு, எதை மாத்தலாம்? அங்க ஒரு ஸ்கூல் போட்டிருந்தால அதை மாத்திக்கோங்க. ஸோ அந்த அந்த இடம் வந்து அவருக்கு ஏவிஎம்மா மாறிடுச்சு.